ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் online app, trusted by more than 10,000 families. இது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு வாழ்வா சாவா மரண போராட்டம் அது அவங்களுக்கு. பிஜேபி கிடையாது, அதிமுகவுக்கு. ஸோ அதிமுக கடுமையான ஒரு சவால் இந்த தேர்தலில் கொடுக்க போகுது அப்படின்றது அவங்க நேற்று ரெடியானதுலேருந்தே தெரியுது. இந்த மாதிரி ஒரு முடக்கம், ஒரு லோகோ எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் அவர் இறங்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால டஃப்பாக இருக்கும். ஆனால் விஜய் இறங்கின உடனேயே இதுதான் வந்துட்டு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமான வித்தியாசம். பிஜேபி கூட்டணி எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலினுக்கு ஸ்ட்ரென்த் இதுதான். இதையும் தாண்டி அதிருப்தி வரணும். அவ்வளோ சீக்கிரமாக விட்டு தர மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் விட்டு தர மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்ன்றதை பாருங்கள். அவர் 5 நிமிஷம் தான் எடுத்துட்டார் பாஜக விமர்சிக்கிறதுக்கு. 15 நிமிஷம் உங்கள் அண்ணனாகிய நான், உங்களுக்கான நான், எப்படி ஜெயலலிதாவாகிய நான், உங்கள் அம்மாவாகிய நான், அது மாதிரி இவர் எடுத்துட்டு அதை பண்ணார். அதான் வெற்றி பெற்றார். ஸோ இதை உடைக்கிறது எப்படி? ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதாவது இங்கே ஒரு சிவசேனாவை பார்க்குறாரு அவர் அதிமுகக்குள்ள. அதை அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அதான் அவங்களுடைய ஒரே வழி. உள்ளே வந்துட்டோன்னா பாண்டிச்சேரி மாதிரி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். எப்படி ரங்கசாமி கொக்கி போட்டு பிடிச்சி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பிடிச்சி வச்சிடலான்னு பார்க்குறாரு அவர். பார்க்கலாம். எப்படி 8% ஓட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் டெபாசிட் கிடையாது. டெபாசிட்டுக்கு நீங்கள் 30% ஓட்டு வாங்கணும். உங்களுக்கு எதிராக இருக்கிற வேட்பாளர் 90,000 ஓட்டுனா நீங்கள் வந்து 35,000 ஓட்டு வாங்கி ஆகணும். இருக்கா அவ்வளோ ஓட்டு? இன்றைக்கி 14,000, 5,000, 20,000 தானே நீங்கள். அப்போ அதான் இங்கே பிரச்சனையே. ஒருவேளை அவர் வந்துட்டு விஜயோட சேர்ந்துட்டாரு அப்படின்னோம்னா. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் களம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், திமுக களத்தில் இறங்கிடுச்சு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 7ஆம் தேதியிலிருந்து அவருடைய நடைப்பயணத்தை தொடங்குறாரு. 21ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்ட நடைப்பயணத்தை தொடங்குறாரு. ஆகஸ்ட்ல இருந்து விஜய் அவர்களுமே மாநாடு, அப்புறம் செப்டம்பர்ல டு டிசம்பர் மக்கள் சந்திப்பு அப்படின்னு. இப்போ யார் களத்துல முந்துறாங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முதல்ல இறங்கிடுச்சு. என்ன நடந்தாலும் ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிந்த விஷயம். அதனால ஓரணியில் தமிழ்நாடு. முழுமையான கூட்டணி இன்னும் முழுமை அடையல. ஆனாலும் எடப்பாடி அவர்கள் இறங்கிட்டாரு. எந்த கூட்டணியும் இல்லை, தனியாவே அடுத்து களம் இறங்க போறாரு. எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஐயா, அதிமுகனுடைய கட்சி பலத்தை வந்துட்டு யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்கள் மத்தியில் அவங்களுடைய செல்வாக்கு எடப்பாடிக்கு இல்லாத இருக்கலாம், குறைஞ்சி போயிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எடப்பாடியும் சரி, எடப்பாடி கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு வாழ்வா சாவா மரண போராட்டம் அது அவங்களுக்கு. பிஜேபி கிடையாது, அதிமுகவுக்கு. ஸோ அதிமுக கடுமையான ஒரு சவால் இந்த தேர்தலில் கொடுக்க போகுது அப்படின்றது அவங்க நேற்று ரெடியானதுலேருந்தே தெரியுது. இந்த மாதிரி ஒரு முடக்கம், ஒரு லோகோ எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் அவர் இறங்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால டஃப்பாக இருக்கும். ஆனால் விஜய் இறங்கின உடனேயே ஸ்டாலினா விஜய் அப்படின்ற அளவுக்கு தான் அது போகும். அப்படி போகும். காலம் அப்படி தான் இருக்கும். விஜய் இறங்கினா விஜய் இறங்கின உடனே. ஏன்னா விஜய் எப்படி பேசுகிறாருன்றதை பொறுத்து தான் இருக்குது. அவருக்கு எழுதி தரவனும் பேச வைக்கிறவனும் எப்படியோ. விஜய் டீப்பாக அரசியலை பேச ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக அவர் ஈர்ப்பார் மக்களை. ரெண்டாவது, அவர் கூட இருக்கக்கூடிய அந்த இளைய சக்தி அப்படின்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டானது, ஒரு குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சலசலப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமை தான் அது. அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இதை ரெண்டுத்தையும் எதிர்கொண்டு செய்யாது எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சாங்க. ஆனால் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அந்த கட்சிக்கு இருக்குது. அஇஅதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இருக்குது. ஆனால் பிஜேபின்ற ஒரு பலவீனத்தையும் அவங்க சம்மந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் தான் போகும். ஆட்சிக்கு எதிரான அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த அதிருப்தியை பெறதுல தான் வந்துட்டு விஜய்க்கும் எடப்பாடிக்கு நடுவில் அது போட்டியாக இருக்கும். விஜய் சொதப்பினார் அப்படின்னம்னா அதிமுக அது மறுவாழ்வு தான். நிச்சயம் மறுவாழ்வு தான். விஜய் ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னா அதிமுக அது பெரிய கடும் சவால் தான். அப்போ போட்டி கிட்டத்தட்ட அதிமுக வெர்சஸ் தாவேக்கான்னு மாறிடுச்சு. 2வது இடத்துக்கு அந்த மாதிரி வரும். ஆனா அதிருப்தி வந்துட்டு நம்ம என்ன நிலையிலேருந்து பேசுறோம், நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஜனவரி அப்போ எப்படி இருக்க போகுது, அண்ணா இப்போ மடப்புறத்தில் நடந்த அந்த விஷயம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விடயம், இப்படியான சில விடயங்கள்லாம் வந்துட்டு திமுக அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு, மறுக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் இன்வால்வ்டு. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, ஆட்சி தொடர்பான இந்த விஷயம் வந்து சேரல, இது போல, இது வரல அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. 2. 3வது விஷயம் என்னன்னா, அமித்ஷாவுடைய கை வேலை.
இப்போ விஜயும் சீமானும் வாங்குற ஓட்டை ஒரு 50% டைவெர்ட் பண்ணி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவிஎம்ல ஹேக்கிங் போயிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கூட ஏற்படுத்த வல்லது. அது எடப்பாடியினுடைய ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்குது. இப்போ அதிமுகனுடைய ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்து தான் இந்த ஃபியூச்சர் வந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் வந்துட்டு விட மாட்டாருங்க. ஸ்டாலின் வந்துட்டு அதனால தான் கேட்குறேன். இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இதை களத்தில் இறங்கி இப்போ வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எதனால அவருடைய ஸ்ட்ரென்த் 3 தாங்க. அது 2 ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிமுக. ஸ்டாலினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவருடைய கட்சியினுடைய சாதனை, ஓகே, அவருடைய கட்சி, அவர் 2 இடத்துல வந்துட்டு அதிமுக நிற்குது. இப்போ ஒரு தலைவராக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காருல்ல ஸ்டாலின், இது எடப்பாடி கிட்ட இல்லாத ஒன்று. இல்லை, இன்னமுமே அவங்க வந்து அதிமுகவை விமர்சிச்சு அவங்க இன்னும் இது ஆரம்பிக்கல. அவங்க இன்னமும் பாஜகவை விமர்சிச்சு தான் அவங்களுடைய அதான் அவங்களுடைய வின்னிங் பாயிண்ட் இன்னமுமா. ஆமா, 2021 அது இருந்துச்சு. இப்போ 26க்கும் அதுதான், 24க்கு அதான், 26க்கு அதான். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பண்ண போறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு எல்லா விதமான இடத்துக்கும் தேர்தல் ஆணையம், இவிஎம், அந்த உள்வேலை, சமூக அரசியல் எல்லாமே பண்ண போறது அமித்ஷா தான். இது கை கொடுக்குமான்னு தான் கேட்குறேன். ஏன்னா 2026க்கு கை கொடுக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கு. அது அமித்ஷா எப்படி அந்த வேலையை செய்ய போறாருன்னா இந்த அதிருப்தி எவ்வளவு பெருசாகுதுன்றதையும் பொறுத்து. இப்போ ஒரு சின்ன தவறு நடந்ததுனாலும் கூட எப்படி பெருசா பூதாகரமா மாத்துறாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் விஜய் செஞ்சிருக்கணும், செய்ய தவறிட்டாரு. அது அவர் மேல நேற்றே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அஜித் லாக்அப் டேத்தை பத்தி அங்க பேசாதது ஒரு ஆமாங்க பேசப்படுது. ஆமா. அதாவது ஒரு பெரிய சட்டம் ஒன்று இப்போ நம்மளாலே சும்மா இருக்க முடியலையே. நம்மளாம் நிதானமா பார்த்து இழுத்து ஆட்சி கீழ்ச்சி அரசியல்லாம் தாண்டி ஒரு ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ண பாருங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகுறது? நீங்கள் நேரடியாக போனதை நான் வரவேற்கிறேன். விஜய் நேரடியாக போனதுன்றது நல்ல சமாச்சாரம். இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் அவர் போயிட்டுக்கிட்டு பார்த்துட்டு ஒரு பண உதவி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஒரு தலைவர் அப்படி தான் இருக்கணும், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் ஒரு விடயத்துல. அந்த இடத்துல தான் வந்துட்டு கட்டுமையாக போராடுறாரு எடப்பாடி, போராடுறாரு. ஆனாலுமே அது பத்தலையோன்ற ஒரு இல்லையா நிர்ணயிக்க முடியாது. எப்படியாப்பட்ட அதாவது எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு உருவகத்தை 96 ஜெயலலிதாவுக்கு எதிராக எப்படி ஊழல், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லாமே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உருவகத்தை கொண்டாந்தாங்க இல்லையா, அதே மாதிரி திமுக எதிராக கொண்டு வர பார்க்குறாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஸ்டாலினும் திமுகவும் கடுமையாக போராடுறாங்க. அது வேற, அவங்களுக்கு ஊடக பலம் பெருசாக இருக்குது, கட்சி பலமும் பெருசாக இருக்குது, போராடுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டுத்தையும் செஞ்சாகணும். அதிமுக பாஜக பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சாகணும். அது எவ்வளவு தூரம் கை கொடுக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடி அப்படின்றது பொதுவாகவே இருக்கதான் செய்யும். அது இந்த தடவை கொஞ்சம் அதிகமா இருக்குமோ ஒருவேளை? தொடர் வெற்றி கூட்டணியா இருக்கு. வெற்றி கூட்டணியா இன்னைக்கு இருக்குங்க எல்லாமே. அதுதான் கேட்குறேன். அதான் நாளைக்கு வந்துட்டு இந்த அதிருப்தி கூட போதுதான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு மங்குச்சுன்னா அப்போ கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படும். இல்லை, அவங்க வந்து அவங்க இப்போ 6 சீட்டை கேட்குறாங்க, 4 சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள், 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட். புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் என்ன சார் கேட்பாங்க? 10 சீட்டு கேட்பாங்க, இல்லாட்டி 12 சீட்டு கேட்பாங்க. அவ்வளோ தர முடியாது, கூடுதலாக 2 சீட்டு கொடுத்துடலாம் என்ன அப்படின்றதுனால. ஏன்னா அப்படி 8 சீட்டு கொடுத்தா 5 சீட்டு நம்மளுக்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நினைக்கும். வின்னிங் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா தான். இல்லாட்டி வேற யாராவது 5 சீட்டு தராங்க அப்படின்னா அதிமுக அன்னைக்கு போயிடுவாங்க. அதிருப்தி தான் இப்போ விஷயமே. எப்படியாப்பட்ட அதிருப்தி உருவாகுது, அதை எப்படி ஸ்டாலின் தாக்கல் பண்ண போறாரு அப்படின்றது. நெருக்கடி அப்படின்றது இப்ப யாருக்கு அதிகமா இருக்கு? எடப்பாடிக்கா ஸ்டாலின்? நிச்சயம் ஸ்டாலினுக்கு தான். எனக்கு மடப்புறத்துக்கு அப்புறம் அப்படிதான் எனக்கு தெரியுது. ஸ்டாலினுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் பேசுனாங்க. நீங்க சாதனைகள் ஒரு பக்கம், பெண்களுடைய ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. 500 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி மெஜாரிட்டி எல்லாம் பெற்ற வரலாறுலாம் இருக்கு. இவர் மாசம் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தராரு. அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பிள்ளையோ வானோ பொண்ணோ படிக்க போச்சுன்னா அதுக்கு 1000 ரூபாய் தராரு. நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வேலை செய்யுங்க, 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வாங்க, அரைனா கிடையாது, பஸ் சார்ஜ் முடிஞ்சு போச்சு. உன் பிள்ளையெல்லாம் நீ நேராக ஸ்கூலுக்கு அனுப்பி அங்கே பார்த்துக்கிறேன், நான் சோறு போடுறேன். 36 லட்சம் பிள்ளைங்க பலன் பெறுது. இதுதான் ஸ்டாலினுடைய ஸ்ட்ரென்த்து, திமுகனுடைய ஸ்ட்ரென்த்து, வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் அந்த மருந்து அது இது போக்குவரத்து எல்லாமே உண்டு. இதுதான் வந்துட்டு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பண்ண வித்தியாசம். பிஜேபி கூட்டணி எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இதுதான். இதையும் தாண்டி அதிருப்தி வரணும். அவ்வளோ சீக்கிரமாக விட்டு தர மாட்டாங்க, இந்த விஷயத்தெல்லாம் விட்டு தர மாட்டாங்க. புரியுதுங்களா?
இல்ல கூட்டணி நெருக்கடி ஒரு பக்கம் அதிமுகவுக்கு இருக்கா? கூட்டணி அப்படின்றது இல்ல அதிமுக சாதனையை பொறுத்து தாங்க கூட்டணியே. இல்ல நான் கேக்குது இப்போ அதிமுக. அதிமுகவுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருந்துச்சு, பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ரெண்டு சேர்ந்தது 2021 இவர் வந்துட்டாரு. ஆனால் ஸ்டாலின் தன்னை தான் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. என் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு தான் சொன்னார். முதல்ல திருச்சியில் பேசும்போது அப்படி தான் சொன்னார். திருவாரூரில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னார். அப்படி தான் சொல்லிட்டு அவர் வந்தார். ஸோ மறுபடியும் அவர் அதே இடத்துல தான் நிற்பார். போன முறை மக்களவை தேர்தலில் ஒரு நாளைக்கு 2 தொகுதி அப்படின்ட்டு 21 நாளில் பரப்புரையும் முடிச்சிட்டாரு ஸ்டாலின். அவர் என்ன சொன்னார்ன்றதை பாருங்க. அவர் 5 நிமிஷம் தான் எடுத்துட்டாரு பாஜக விமர்சிக்கிறதுக்கு. 15 நிமிஷம் உங்கள் அண்ணனாகிய நான், உங்களுக்கான நான், இப்படி ஜெயலலிதாவாகிய நான், உங்கள் அம்மாவாகிய நான், அது மாதிரி இவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு அதை பண்ணாரு. அதான் வெற்றி பெற்றாரு. ஸோ இதை உடைக்கிறது எப்படி? இதாங்க. ஸோ இவங்களா உருவாக்குற அதிருப்தி தான் இவங்களுக்கு எதிராக போகும். அந்த அதிருப்தியை யார் கையாளுவா, பயன்பெறுவா அப்படின்றதான் விஷயம். இல்ல அதை சரியா எடப்பாடி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரா? இப்போ செஞ்சுட்டு இப்ப ஆசான்டேட் எடப்பாடி நல்லா செய்யறாரு. அதான் நான் சொன்னேன், இப்போதைக்கு எடப்பாடி தான் அப்பல இருக்காருன்றேன் நான். என்னதான் பலவீனமான நிலையில் அவருடைய அரசியல் இருந்தாலும் எடப்பாடி வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஒருவேளை இந்த பாஜகவை இது இவ்வளவு சீக்கிரம் அவர் கூட்டணியில சேர்க்காம இருந்தா, அவங்க கூட்டணி சேராம இருந்தா அவருடைய பலம்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். அப்படிலாம் நடக்கவே நடக்காதுங்க. சிக்கனது தான், மாட்டது தான். எடப்பாடி அத்வானியால அது அமித்ஷாவால நம்மளுக்கு வெற்றி பெற வைக்க முடியும்னு நம்புறாரு, சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் நான் பேசுறேன். அப்புறம் என்ன இருக்குது? இப்போ அமித்ஷா வேணாம் 2ல் 1 பாத்திரலாம் அப்படின்னா ஒரு காரிலே போய் சந்திச்சிருப்பாரு. அமித்ஷா வேணும் அப்படின்றதுனால தான் அவர் போறாரு. அவரு இல்லாட்டி வந்து உட்கார்றாரு. எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாது. அவரும் அரசியல் இருக்கிறவங்க தான் 40 அதனால இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். மெயினாக எடப்பாடியும் பாஜகவையும் தங்களுடைய வெற்றி, அதிமுகனுடைய சின்னம், கட்சி ஒன்னா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் நம்புறாரு. 4 முனை போட்டி தான் இப்போ இவங்களுக்குள்ள ஒரே சிக்கல் தான் ஏற்படும். எவ்வளோ சீட்டு பிஜேபி கேட்குறாங்கன்றதை பொறுத்து அதில் ஏற்படக்கூடிய லடாயை அவங்க எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் அமித்ஷா ரொம்ப குறியா இருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதாவது இங்கே ஒரு சிவசேனாவை பார்க்குறாரு அவர் அதிமுகக்குள்ள. அதை அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அதான் அவங்களுடைய ஒரே வழி. உள்ளே வந்துட்டோன்னா பாண்டிச்சேரி மாதிரி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். எப்படி ரங்கசாமியை கொக்கி போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பிடிச்சி வச்சிடலான்னு பார்க்குறாரு அவர். பார்க்கலாம் எப்படி நடக்குது. இல்லை, இதில் 4வது முனையாக இருக்கக்கூடியது சீமான் அவர்கள். அவர் தனிச்சு தான் களம். சீமான் வந்துட்டுங்க போன மக்களவை தேர்தல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய டெம்பரமெண்ட் ரொம்ப மென்மையானது. செத்து போயிட்டு அவனை திட்டினீங்கன்னா சொல்கிறது சரியாக இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் கலைஞரை பற்றி அந்த சண்டாளர் அந்த வார்த்தையை சொல்லி பேசுனது தப்பு. அடுத்தபடியாக பெரியாரை பற்றி பேசுனது தப்பு. பெரியாரை பற்றி பேசுன போது நாம் தமிழர் இருக்கக்கூடிய ரேங்க் அண்ட் ஃபைலே வெளியேறிடுச்சு. கட்சிக்கு நிர்வாகிகளே வெளியேறிட்டாங்களே. தொண்டை எவ்வளோ பேர் இருக்கிறன்றது யாருக்கு தெரியும்? சீமான் பேசுவார், கேட்கலாம். ஆனால் அந்த 36 லட்சம்லாம் மறுபடியும் கிடைக்குமான்றது சந்தேகம் தான். இல்லை, அதற்கு முழு காரணமும் அவங்க மட்டுமா இல்லை வேற அவர் மட்டுமே வேற ஃபேக்டர். விஜய்க்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சீமானுடைய இது இதுதான். மறுபடியும் ஒரு பெரியார்னு வளர்னார்னா அது போதும், அவருக்கு சமாதி கட்டிடும். இந்த தேர்தல் அவங்களுக்கும் அதிமுக மாதிரி அவங்களுக்கும் ஒரு பெரிய சவால் தான். ஆனால் அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை இல்லையா? அவருக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற அவங்க இதுலேயே அது இல்லை. நெருக்கடி இல்லாத இருக்கலாங்க. எத்தனை முறை ஒரு கட்சி வந்துட்டு டெபாசிட் கட்சியாகவே இருக்க முடியும்? 8% ஓட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் டெபாசிட் கிடையாது. டெபாசிட்டுக்கு நீங்கள் 30% ஓட்டு வாங்கணும். உங்களுக்கு எதிராக இருக்கிற வேட்பாளர் 90,000 ஓட்டுனா நீங்கள் வந்து 35,000 ஓட்டு வாங்கி ஆகணும். இருக்கா அவ்வளோ ஓட்டு? இன்றைக்கி 14,000, 5,000, 20,000 தானே நீங்கள். அப்போ அதான் இங்கே பிரச்சனையே. ஒருவேளை அவர் வந்துட்டு விஜயோட சேர்ந்துட்டாரு அப்படின்னோம்னா அவங்க 2 பேருக்குமே அது வந்துட்டு செம ஸ்ட்ரென்த்து. விஜய் சீமானும். ஏன்னா சீமான் அளவுக்குலாம் பேசுறது ரொம்ப கஷ்டம் விஜயாலாம். 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய காம்பன் ஏஜெண்டா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது இப்போ அதிமுக அணிக்கும் ஒரு பிதறலை ஏற்படுத்தும். ஏன்னா சீமான் அந்த கீழ் கழிச்சிடும், போயிட மாட்டான். விஜயனுடைய பேக்கிங் இருந்துச்சுன்னா கழிச்சிடும். ஆனால் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றது வந்துட்டு சீமான் ஏற்றுக்குருவாரா அப்படின்றது தெரியல. இருந்துட்டு போட்டுமே, ஒரு தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி திராவிடம்ன்றத ஒரு உறுதியாக எதிர்க்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகளே அங்கே வந்து. அதனால சீமான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதில் வந்து குரூசியல். விஜய் அது கதவு திறந்து தான் வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்காக வச்சிருக்கிறாரு. அவர் ஜான் வந்துட்டு அதை தொடர்புலாம் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி.
உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.